வணக்கம் நண்பர்களே. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வந்துட்டே இருக்கு. நாடு முழுவதும் இந்த மக்களவைத் தேர்தல் 2024க்கான கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான். மத்தியில் திரும்பவும் பாஜக ஆட்சி தான் வரப்போகுது. 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராவது உறுதி அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புகளும் அனானிமஸாக சொல்கிறாங்க. சீட் எண்ணிக்கையில் ஒவ்வொருத்தரும் 330லேருந்து 370 380 வரைக்குமே மாறி மாறி நம்பர் சொல்லிகிட்டே இருக்காங்க. காங்கிரஸோ இல்லை இந்தி கூட்டணியோ சீன்லேயே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டில் அந்த கருத்து கணிப்புகள் என்ன சொல்கிறாங்க? இது வரைக்கும் வெளியான எல்லா கருத்து கணிப்புகளுமே தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்து வருகிறது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லியிருக்காங்க. மினிமம் 15%லேருந்து மேக்சிமம் 22% வரைக்கும் இந்த வாக்கு வங்கிகள் பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வெறும் 3% வாக்கு வங்கி இருந்த பாஜக இந்த ஒரே தேர்தலில் 15% தாண்டும், இரட்டை இலக்க சதவீதத்தை கண்டிப்பாக தாண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லக்கூடிய விஷயம். இது சாத்தியமா? இவ்வளவு ஜம்ப் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இடதுசாரிகள் இந்த திமுக ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்து கணிப்பை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இல்லை இவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகபட்சம் போனால் ஒரு 5% 6% வரலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் இந்த கருத்து கணிப்பை ரிஜெக்ட் பண்ணுறேன், நீங்கள் குறைச்சி சொல்கிறீங்க, நாங்கள் 25% வாக்கு வங்கியை நாங்கள் எப்போவோ தாண்டிட்டோம், நீங்கள் தான் கம்மியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஒரே போட்டார். ஏற்கனவே இவங்க கதறிட்டு இருக்காங்க. இதில் அண்ணாமலை சொன்னதை கேட்டாங்கன்னா இன்னும் கதறலாம் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. பாஜகவுடைய வாக்கு வங்கி வளர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால், இந்த மக்களவை தேர்தலே மோடியை மையமாக வச்சு தான் நடக்க போகுது. மோடி அவர்கள் பிரதமராக வரப்போகிறார், நீங்கள் தமிழ்நாடு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் பாஜக கேட்குறாங்க. திமுகவும் என்ன சொல்கிறாங்க, இந்த தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது தான் இந்த தேர்தலுடைய நோக்கம், அதுக்காக நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு தான் திமுகவை பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ எதிர்க்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மோடி அவர்களை மையமாக வச்சு தான் இந்த தேர்தலே நடக்க போகுது. 2019 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மோடி எதிர்ப்பு அலை தமிழகத்தில் உருவாச்சு. அதை ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணாங்க, ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சாங்க. அதனால் என்னாச்சு, அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவியது. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வராது, மோடி தோக்க போகிறாரு, ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் செட் பண்ணாங்க. அந்த ஒரு ரீசனால் தான் இந்த 2019 மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 தமிழ்நாட்டில் மொத்தம் 38 தொகுதிக்கு தான் தேர்தல் நடந்தது. அந்த 39வது தொகுதி எது அப்படின்னா வேலூர். அந்த வேலூர் தொகுதியில் 2019 தேர்தல்லாம் முடிஞ்சு பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா தான் இங்கே மறுபடியும் தேர்தல் நடந்தது. என்ன காரணம்னா, அந்த டைமில் வேலூர் தொகுதியில் நிறைய பணப்பட்டுவாடாம்லாம் நடந்தது அப்படிங்கிறதுனால அந்த தேர்தலை ரத்து செஞ்சாங்க. அதற்கு பிறகு தான் நடத்தினாங்க. 2019 அந்த பொது தேர்தல் நடந்தபோது 38 தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்குமான வாக்கு வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இந்த மாதிரி வாக்கு வித்தியாசம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சிதம்பரம் தொகுதியில் மட்டும்தான் வாக்கு வித்தியாசம் கம்மின்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா தொகுதிகளையும் பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் மார்ஜின் ஸ்வீப் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, அதாவது மோடி பிரதமர் ஆனதுக்கப்புறமா நடந்த வேலூர் தொகுதி தேர்தலில் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது, அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் 8000 தான். அங்கே ஏசி சண்முகம் அவர் தான் நின்னார். ஏன்னா மக்களுக்கு திமுகவுடைய அந்த பொய் தெரிஞ்சு போச்சு. இங்கே திமுக சொன்னது பொய், 2014 ஜெயிச்சதை விட மோடி அதிகமான சீட்டு ஜெயிச்சிருக்காரு, அப்போது அவங்க வேறு ஏதோ செஞ்சுருக்காங்க, நல்லது தான் பண்ணியிருக்காரு, ஆனால் இவங்க தான் இங்கே பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பொய் அங்கேயே உடஞ்சி போச்சு. 2019 தேர்தலையே அந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு 2021 தேர்தல் முடிஞ்சு தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது 0 பண்ணிட்டார். இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது, சுத்தமாக 0 பண்ணிட்டார், நல்லிஃபை பண்ணிட்டார். எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா, மத்திய அரசாங்கம் மேலே வைக்கக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகளாகட்டும் இல்லை விமர்சனங்களாகட்டும் எல்லாத்துக்குமே உடனடியாக அன்றே அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லிடுவார். அதுவும் ரொம்ப தெளிவாக டேட்டாவோட எல்லா பதிலையும் எடுத்து சொல்கிறார். அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல
இந்த திமுகவுடைய இந்த பொய் குற்றச்சாட்டு, பொய் பிரச்சாரம் வந்து முறியடிக்கப்படுது. அதுதான் வந்து முக்கியமான காரணம். இன்றைக்கி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழகத்தில் இல்லாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் நடைபயணம். அந்த நடைபயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்களுடைய திட்டம் அத்தனையுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்காரு. என்னவெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த 10 வருஷத்தில் நாடு எப்படி இருக்குது, மக்களுக்கு நாங்கள் எந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், எத்தனை பயனாளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அத்தனையுமே வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக போய் சொல்லியிருக்காரு. மோடி அவர்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம். அதையும் யாரும் மறுக்கவே முடியாது. இந்த 2 ஃபேக்டர் தான் இன்றைக்கி மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத நல்லிஃபை பண்ணி பாஜகவுக்கான வாக்கு வங்கியை அசுர வளர்ச்சியை நோக்கி தள்ளிகிட்ருக்கு. அதுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி, இன்னும் தேர்தல் தேதி கூட அறிவிக்கலை, அதற்கு முன்னாடியே வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கி இவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா அப்வர்ட்ஸில் தான் இருக்கும். அதாவது இது வந்து உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து 15% அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா தேர்தல் நெருங்க பாஜகவுடைய வாக்கு வங்கி இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அப்படி பார்க்குறம்போது திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி 25% கண்டிப்பாக தாண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறமா அவருடைய ஒரு அசுரத்தனமான உழைப்பு தான் இந்த அசுர வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம். இந்த வாக்கு வங்கி பாஜகவுக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சில இடங்களில் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 25% அப்படிங்கிறது வந்து சராசரி. குறிப்பிட்ட சில தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி 40% தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து கோவை ஆகட்டும், இல்லை வந்து தென் சென்னை ஆகட்டும், இல்லை கொங்கு மண்டலம், இல்லை தென் தமிழகம், இங்கெல்லாம் வந்து பாஜகவுடைய வளர்ச்சி வந்து அதிரி புதிரியாக இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 40% தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 40% அப்படிங்கிற போது கண்டிப்பாக அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டைம்ஸ் நவ் ஆகட்டும், மற்ற சில கருத்து கணிப்புகள் ஆகட்டும், பாஜகவுக்கு வந்து 2லேருந்து 6 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வெளியான கருத்து கணிப்புகளில் தந்தி டிவியை தவிர மீதி எல்லாருமே வந்து பாஜக தமிழகத்தில் 2ஆம் இடம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தந்தி டிவி மட்டும்தான் அதிமுகவுக்கு வந்து 30%, பாஜகவுக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இணையாக அல்லது அதிமுகவை விட அதிகமாக வாக்கு சதவீதத்தை இந்த 2024 தேர்தலில் வாங்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் தமிழக பாஜகவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இந்த தேர்தல் மோடியை மையப்படுத்தி நடக்க போகுது. யார் பிரதமர் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க. அதாவது மோடி தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்க்கட்சிகளே வந்து அதை வந்து சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இந்த நெரேட்டிவை கொண்டு போய், பர்செப்ஷனை கொண்டு போய் சேர்த்தியாச்சு. மோடி தாங்க பிரதமர், வேறு யாரும் வரப்போகிறது இல்லைங்க அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்தியாச்சு. இப்போது தமிழ்நாடு என்ன செய்ய போகுது, தமிழ்நாடு யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க, திரும்பவும் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டு மறுபடியும் வந்து மத்திய அரசோட, ஒன்றிய அரசோட சண்டை போட்டுட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை பாஜக மத்தியில் ஆள்கின்ற ஒரு கட்சிக்கு வந்து எம்பிக்களை இங்கேருந்து அனுப்ப போகிறீங்களா அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்ட சில தொகுதிகளை டார்கெட் பண்ணி கடந்த 2 வருஷமாகவே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தென் சென்னை ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், விருதுநகர் மாவட்டம் ஆகட்டும், தென்காசி, இந்த மாதிரி வந்து நிறைய தொகுதிகளில் வந்து அவங்க குறிப்பிட்ட நபரை வந்து மையப்படுத்தியே வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏற்கனவே திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தென் தமிழகத்திலேருந்து ஒரு எம்பி கூட திராவிட கட்சிகளுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். பாஜகவுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை ஃபேக்டர் இங்கே இருக்கிறதுனால தான் மோடி அவர்கள் திரும்ப திரும்ப இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மேலிடமும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்போ நம்பிக்கை வந்திருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்ததுக்காகவே அண்ணாமலை அவர்களை நம்ம கண்டிப்பாக மனதார பாராட்டணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.